நபி அவர்கள் அந்த நிலங்களுக்கு கொடுத்த மரியாதையை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை யுத்தங்களுக்காக பல பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். பல நாடுகளுக்கு சஹாபாக்கள் சென்றார்கள். பின்வரும் காலங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற கலீஃபாக்கள் காலத்துல தொடர் பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும், யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுல எல்லாம் ஆக மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான வழிகாட்டுதல் என்னவென்றால், நீங்கள் எந்த நாட்டுக்கு செல்கிறீர்களோ, நீங்கள் எந்த ஊருக்குள்ளே செல்கிறீர்களோ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விளை நிலங்களை நீங்கள் நாசப்படுத்தக்கூடாது. அங்கு இருக்கின்ற கால்நடைகளை நீங்கள் கொன்று விடக்கூடாது. அங்கு ஓங்கி உயர்ந்து பறந்து விரிந்து நிற்கின்ற மரங்களை நீங்கள் வெட்டிவிடக் கூடாது. மிக முக்கியமாக நபி அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லுவார்கள். நான்காவது விஷயம், ஏரிகள் குளங்களை நீங்கள் அசுத்தப்படுத்தி விடக்கூடாது. உயிர்களை வெட்டி குளத்துல தூக்கி போட்டுறது என்று அதை நீங்கள் அசுத்தப்படுத்தி விடக்கூடாது என்று குறிப்பாக இந்த 4 விஷயங்கள். ஏனென்றால் இவைகள் யாரு கையில் இருந்தாலும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய ஏரி குளங்கள், வயல் விளைநிலங்கள், மரங்கள், உயிரினங்கள், ஆடு மாடு ஒட்டகை, இது எப்பொழுதும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அவசியமான ஒன்று. அது எதிரிகள் பூமியில உள்ளதுங்கிறதுக்காக அதை நாம் அப்படி பசாது என்ற சீரழிவுகளை செய்யக்கூடாது. அது நிச்சயமாக ஒரு மூமினுடைய செயலாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம வரலாற்று முழுக்க தேடி பார்த்தோம் என்றால், இஸ்லாமிய படைகள் எங்கெல்லாம் சென்றதோ அங்குள்ள எந்த இயற்கை வளங்களுக்கும் அவர்கள் எந்த சேதங்களையும் ஏற்படுத்தியது கிடையாது. இந்த பொருள்களுக்கே சேதம் கொடுக்காதவர்கள் மனிதர்களுக்கு சேதம் கொடுத்திருப்பாங்களா? போர்க்களத்துல தன்னை எதிர்த்து வந்தவர்களை மட்டும்தான் அவர்கள் எதிர்த்தாக்குதல் செய்வார்கள். ஒதுங்கி இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அதே போல அந்த மதத்தை சார்ந்த அறிஞர்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததாக வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான படை நடத்தி செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலீஃபாக்களும் வகுத்து தந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்கிறது.